ஹலோ மக்களே, நான் ஷர்வின். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம்னா, ஒரு காதல் கதையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நிறைய பேர் பார்ப்போம், லைக் சொல்லப்படுற ஒரு காதல் ஒரு நல்ல ஒரு கதையாக இருக்கும். பட் சொல்லப்படாத நம்ம நம்ம நிறைய பார்த்துருப்போம். சொல்லப்படாத ஒரு காதல் கதை அது ஒரு காவியமாக மாறுவது நம்ம நிறைய பேரோட வாழ்க்கையில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு சொல்லப்படாத ஒரு காதல் கதை யாருக்குமே நிறைய பேர் இதை பத்தி பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காதல் கதையை பத்தி அன்னைக்கு நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்னடா யாரும் சொல்லப்படாத ஒரு காதல் கதை நீ சொல்ல போற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி கர்ணனுக்கும் திரௌபதிக்கும் இருந்த ஒரு காதலை நான் இன்னைக்கு பேசலான்னு அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஸோ இது நிறைய பேர் மகாபாரதம் படிச்சவங்க நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு கதையை மகாபாரதத்துல சொல்லவே இல்லையே, நீ எப்படி எங்கேயாவது புதுசா கண்டுபிடிச்சு சொல்ற அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா, மகாபாரதம் என்ற ஒரு கதை எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முந்தைய எழுதுன அந்த கதை. அந்த கதை நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். நிறைய பேர் அந்த கதை எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலி மகாபாரதம் இப்படிதான் நடந்துச்சுன்னு யாருக்குமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்க எழுதி கடைசியில் அதை கோர்வையா சேர்த்து வரலாற்றெல்லாம் புரட்டி பார்த்து, இப்படி நடந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் அப்ப எழுதுனதை நிறைய பேர் வேற வேற விஷயம் மாதிரி எழுதி, ஸோ ஒரு கதையில இருக்கும், ஒரு கதையில இருக்காது. ஸோ இப்ப ரீசெண்டா வெண்முரசை என்ற ஒரு நாவல் தொடர் இருக்குது. மகாபாரதத்தோட நாவல் நவீனத்துவமான ஒரு நாவல் வடிவு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது கர்ணனுக்கும் திரௌபதிக்கும் ஆக்சுவலி காதல் இருந்திருக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்த காதல் கதையை நான் எப்படி லைக் அவங்க பிறந்ததுலேருந்து அதெல்லாம் நான் சொல்ல போறது இல்லை. ஸோ இந்த காதல் கதை எப்படி ஆரம்பிச்சிச்சு, கர்ணன் சைட்டோட அந்த லவ்வையும் திரௌபதி சைட்டோட லவ்வையும் தான் நான் இப்போ சொல்ல போறேன். ஸோ அப்படின்னு பார்க்கும் பொழுது திரௌபதியை ஒரு பெயிண்டிங்ல பார்க்குறான் கர்ணன். பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடுது கர்ணனுக்கு திரௌபதியை. ஏன்னா திரௌபதி அவ்வளோ அழகா இருப்பாங்க. நீங்க லைக் இந்த வெண்முரசில நீங்க பாத்தீங்கன்னா, மகாபாரத கதையில நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மகாபாரத ஓவரால் இதுலயே பேரழகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அவர் எக்ஸப்ஷனல்லா. அவரை நம்ம தவிர்த்து நம்ம சொன்னோம்னா, கர்ணன் தான் லைக் கிருஷ்ணரை தவிர்த்து ஒரு மிகப்பெரிய பேரழகனா இருக்கான். ஸோ பெண்களை பார்த்தோம்னா திரௌபதி ஒரு அதி பேரழகியா இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கர்ணனுக்கு திரௌபதி ரொம்ப பிடிச்சி போயிருது. அப்படி அவர் அதுக்கப்புறம் சுயம்பரத்துக்கு போறாரு. அவருக்கும் ஒரு சின்னதா மனசுல ஒரு ஆசை இருக்கு, திரௌபதி எப்படி நம்ம அடையணும். ஏன்னா அந்த வில் போட்டியில ஜெயிக்கக்கூடிய அர்ஜுனனும் கர்ணன் மட்டும் தான். அந்த நேரத்துல அர்ஜுனன் அஸ்தினாபுரத்துல இருக்க மாட்டான். அவன் அந்த அரக்கு மாளிகையில எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பொய்யா நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ கர்ணன் தான் கண்டிப்பா ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் நம்பிக்கையா போறான். ஆனா துரியோதனன் என்ன சொல்லியிருப்பான்னா, துரியோதனை நீ போய் பங்கெடுத்து நீ திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டு வா அப்படின்னு தான் துரியோதனை ஆக்சுவலி சொல்லுவான். நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் கர்ணன் பயன்படுத்திக்கிட்டான், துரியோதனை கல்யாணம் பண்றதுக்கு இவனை போய் பங்கு பெற சொல்லுவான். அப்படி ஆக்சுவலி பண்ண மாட்டாங்க மன்னர்கள்லாம். ஸோ அப்போ கர்ணனோட விளையாட்டுல உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட துரியோதனை ஆக்சுவலி கூட்டிட்டு வருவான். ஸோ பிகாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்லாம். ஸோ அப்போ கொண்டு வந்துட்டோன்னே அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, அவர் முத நாளே வந்துருவாரு. நாளைக்கு சுயம்பரம்னா முத நாளே வந்துருவாரு. அப்புறம் முத நாள் அவர் வந்துட்டோன்னு என்ன பண்ணுவாருன்னா, கர்ணனும் துரியோதனனும் ஒரு கோவிலுக்கு போவாங்க சாமி கும்பிட்றதுக்கு. அந்த இடத்துக்கு என்ன நடக்கும்னா, அந்த இடத்துல திரௌபதி பூஜை பண்ண வருவாங்க. ஏன்னா அது ஒரு சம்பிரதாயம் மாதிரி. கல்யாணத்துக்கு முன்னாடி அங்க அந்த பாஞ்சாலத்துல இருக்கிற 6 கன்னியர்கள் இருப்பாங்க. அந்த 6 கன்னியர்களோட கோயிலை போய் தரிசிக்கணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கும். ஸோ திரௌபதி அந்த இடத்துக்கு வரும்போது 2 பேரும் மீட் பண்ணிக்குவாங்க. லைக் பார்த்துட்டு கர்ணனோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். இப்ப கர்ணன் திரௌபதியை பார்த்துட்டோன்னே அதை துரியோதனை பார்த்துருவான். கர்ணன் ஒரு ஜென்டல்மேன் மாதிரி, எந்த பெண்ணையும் பார்த்தா வணங்குவான், அந்த மாதிரி ஒரு பையன். ஆனா திரௌபதியை பார்த்துட்டோன்னா அவனால வாயை மூட முடியாது, கண்ணை அசைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பேரழகிய பார்த்தோன்னா அப்படி ஸ்தம்பிச்சு போயிடுவான் கர்ணன். ஸ்தம்பிச்சு போயிட்டோன்னே லைக் ஃபர்ஸ்ட் சைட் காதல்லாம், ஃபர்ஸ்ட் சைட்ல பார்த்தோன்னே காதல்ல விழுந்துருவாரு நம்ம கர்ணன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, திரௌபதி போயிட்டோன்னே கர்ணனுக்கு இதே மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா அவனால அதை வெளியே சொல்ல முடியாது. பிகாஸ் துரியோதனன் தான் அவனுக்கு ஒரு தலைவன் மாதிரி. ஸோ அவனை மீறி நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம்
கர்ணனுக்கு இருக்கும். அப்ப சுயம்பரத்துக்கு போயிடுறாங்க. அங்க என்ன நடக்குது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கர்ணனை வந்து திரௌபதி வந்து ஏத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் தாழ்ந்த குலம் சொல்லிட்டு அவனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய காயத்தை வந்து ஏற்பட்டுரும். ஏன்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெண் நம்ம வந்து பார்த்தோன்னே இவ்வளோ, ஏன்னா எந்த விதத்துல வந்து கர்ணன் வந்து குறைந்தவன் கிடையாது. வேர்த்துன்னு சொல்லுவாங்கல்ல, லைக் எல்லா விதத்திலும் வந்து திரௌபதி கல்யாணம் பண்ற ஒரே தகுதி படைச்சவன் வந்து கர்ணன் மட்டும்தான். அதை பாக்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா 2 பேரும் அவ்வளவு சரிசமமா இருப்பாங்க. அந்த ஜோடி வந்து அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவனை வந்து ஹியூமிலியேட் பண்ணிட்டோன்னா வந்து கர்ணனால வந்து எடுத்துக்க முடியும். நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப சோகம் அடைஞ்சு திருப்பி அவர் நாட்டுக்கு போயிடுறாரு. இது அப்படியே கண்டினியூ அவர் அதுக்கப்புறம் வந்து திரௌபதி பத்தி இது பண்ணாம அப்ப திரௌபதி வந்து பாண்டவர்கள்லாம் கல்யாணம் பண்ணிடுவாங்களா. ஸோ அந்த கதை நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு 2வது இன்சிடென்ட். 3வது இன்னொரு இன்சிடென்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த சூதாட்ட மண்டபம் இருக்கும்ல. ஸோ வந்து திரௌபதியோட சேலையை வந்து இழுப்பாங்களே. ஸோ அந்த கதை நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த சேலை இருக்கிற அதுக்கு முன்னுக்கு என்ன நடக்கும்னா, நம்ம கர்ணன் வந்து அவ வந்து எல்லாத்துடையும் கேட்பா. திரௌபதி வந்து எல்லாத்தையும் கேட்பாங்க, இந்த மாதிரி என்ன ஹெல்ப் பண்ணுங்க, என்னை காப்பாத்துங்க, இந்த மாதிரி அவமானப்படுத்துறாங்க. ஸோ பீஷ்மர்கிட்ட கேட்பாங்க, துரோணர்கிட்ட கேட்பாங்க, அவங்க கணவர்கள்ட்ட கேட்பாங்க. ஆனா அவங்க வந்து கர்ணன்ட்ட மட்டும் கேட்க மாட்டாங்க. கர்ணன் வந்து ரொம்ப அவ என்கிட்ட மட்டும் கேட்டானா நான் உடனே காப்பாத்துவேன். பிகாஸ் அவருக்கு வந்து அந்த சத்திரிய தர்மம்லாம் அவர் அந்த இடத்துல கடைபிடிக்க வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் ஆக்சுவலி சத்திரியர் கிடையாது. ஸோ அந்த மண்டபத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சத்திரிய தர்மம், நாங்கள் தர்மத்தை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் திரௌபதியை வந்து காப்பாற்ற மாட்டாங்க. ஆனா இவர் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கட்டும் என்ன காப்பாத்துன்னு, நான் அந்த நேரத்திலே வந்து இறங்கி துரியோதனை அடிச்சு நான் வந்து திரௌபதியை காப்பாற்றுவேன் அப்படின்னு ரெடியா இருப்பாரு. ஆனா வந்து அங்க அந்த ஈகோ ட்ரிப் என்ன ஆயிரும்னா வந்து திரௌபதி வந்து அவங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. ஸோ அவர் மனசு உடஞ்சு போயிடுவாரு. இப்ப கூட நீ வந்து என்ன ஏத்துக்காம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்து அவருக்கு வந்துடும். அப்பயும் அவர் என்ன பண்ணுவார்னா, அவங்கள வந்து அவங்களோட இது வந்து பெயில் மகாபாரதத்துல வந்து இந்த கதை வந்து வரும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, துச்சாதனன் வந்து அவங்களோட சேலையை இழுக்க வரும் பொழுது அவரு ஆக்சுவலி வந்து அந்த இடத்துல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திரௌபதியை வந்து கற்பழிக்கணும், ரேப் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அப்ப என்ன நடக்கும்னா, கர்ணன் எழுந்திருச்சு திரௌபதியை வந்து வேசின்னு சொல்லிட்டு ஏசுவாரு. வேசினா ஸ்ட்ரீட் ப்ராஸ்டிடியூட்னு அர்த்தம். ஸோ தெருவில் வந்து அந்த காலத்துல தெருவில் வந்து விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான் வேசின்னு கூப்பிடுவாங்க. ஸோ வேசின்னு சொல்லிட்டோன்னா எல்லாம் ஒரு கடத்துல வந்து திகைச்சு போயிடுவாங்க, ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா கர்ணன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு மாவீரன், அவ்வளோ பெரிய நல்லவன். லைக் அவர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜென்டில்மேன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து அதுவும் ஒரு சக்கரவர்த்தினியா இருக்கிறவங்களை வந்து இந்த மாதிரி வேசின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதறி போயிடுவாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, இவர் வேசின்னு சொன்னதுனால அவங்கள வந்து யாரும் வந்து கற்பழிக்க மாட்டாங்க, வெறும் அவமானப்படுத்தப்படுத்துவாங்க. ஏன்னா வந்து சத்திரியர்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரூல் இருக்கும் அந்த காலகட்டத்தில். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து செக்ஸ் பண்ணணும், அவங்க வந்து உடல் உறவு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க அந்த புறத்துல வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில பணி பெண்கள்லாம் இருப்பாங்க, இந்த மாதிரி இதை செய்யறதுக்காகவே. அவங்க வந்து ஸ்ட்ரீட் ப்ராஸ்டிடியூட் கிட்ட வந்து போயிட்டு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கும். ஸோ டெக்னிக்கலி நம்ம பார்த்தோம்னா இன்டைரக்ட்லி வந்து கர்ணன் வந்து ஆக்சுவலி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு திரௌபதியை வந்து ரேப் பண்ண விடாம. ஸோ இது வந்து எனக்கு பார்க்கும்போது வந்து அது மனசுல இருக்கிற காதலா தான் இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல துரியோதனனுக்கு வந்து அது தெரியும், நீ ஏன் வந்து அவளை வேசின்னு சொன்ன எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதன கர்ணன் சொல்லுவான். ஸோ கர்ணன் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாரு. பிகாஸ் துரியோதனன் வந்து கண்டுபிடிச்சிருவாரு, இந்த மாதிரி நீ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு. அப்புறம் கேட்கும் பொழுது வந்து நீ கண்டிப்பா வந்து அவங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருந்தானா நீ கண்டிப்பா என்னை வந்து அடிச்சுட்டு அவளை காப்பாத்திருப்பா தானே சொல்லிட்டு கர்ணன் கேட்கும் பொழுது கர்ணன் சொல்லுவான், ஆமா நான் கண்டிப்பா காப்பாத்திருப்பேன். பிகாஸ் அவ்வளோ லவ் பண்ணுவாரு கர்ணன் ஆக்சுவலி திரௌபதி. ஆனா இந்த மாதிரி இந்த கதையை வந்து ஆக்சுவலி நிறைய பேர் எழுதியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஆக்சுவலி இதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எப்படி கர்ணனுக்கும் திரௌபதிக்கும் வந்து நீ காதல்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபேக்ட் தான். நீங்க லாஜிக்கலி திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம திரௌபதியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்ப்போமே. திரௌபதி வந்து தடவை வந்து கர்ணனை பார்க்கும் பொழுது ஆக்சுவலி அவங்க வந்து கர்ணன் பத்தி வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. எப்படின்னா அந்த சூதர்கள் மூலியமா. சூதர்கள் வந்து அந்த
ஒரு விஷயத்தை அப்படியே எல்லாத்துக்கும் பரவ வைக்கிறவங்க, பரவி போய் சொல்றவங்க அவங்க சூதர்கள். ஸோ சூதர்கள் விரலியர்கள் வந்து எப்படின்னா, அவங்க வந்து இளவரசியோ அரசியோ வந்து அவங்களுக்கு பாட்டு கேட்கணும்னு தோணுச்சுன்னா அந்த வீணை எடுத்துக்கிட்டு வந்து வாசிச்சு, இல்லை ஒரு இசைக்கருவியை கொண்டு வாசிச்சு ஒரு பாட்டு பாடி ஒரு கதையை சொல்றவங்க விரலியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க அவங்களாம். ஸோ வந்து அந்த விரலியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்ணனோட கதையை வந்து பாட்டா வாசிச்சு திரௌபதி கிட்ட சொல்லிட்டோன்னே, திரௌபதிக்கு வந்து அப்படி உண்மையா வந்து ஒரு சூரிய மைந்தன் வந்து இந்த பூலோகத்துல இருக்காரா அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்ப எல்லாமே ஆமா இருக்காரு, நீங்க அவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவர் சூரிய மைந்தன் தான் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே, இந்த ஒரு பிக்சர் வந்து திரௌபதியோட மைண்ட்ல வந்து அப்ப ஏறிடும். ஸோ அவங்க வந்து கற்பனை பண்ணிட்டு, பிகாஸ் அந்த விரலியர்கள் பாடின பாடல வந்து கர்ணன் வந்து ஒரு பேரழகன், ஒரு மிக சிறந்த வில்லாளன், எல்லா போர் வித்தைகளும் தெரியவன், வந்து பலசாலி, பரசுராமரோட சிஷ்யன், என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க பாருங்க, சூரிய மைந்தன். ஸோ இதெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இமேஜினேஷன் இருக்கும் பொழுது, அப்ப அந்த சுயம்வரம் அவங்களுக்கு மறுநாள் நடக்க போகுதுன்னா முதல்ல அவங்க கோயிலுக்கு போவாங்கல்ல. ஸோ வந்து மீட் பண்ணுவாங்க பாருங்க அது கர்ணனை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். ஏன்னா அவங்க வந்து இது வரைக்கும் வந்து அவங்க ஒரு ஆண் மகனை பார்த்து அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் வந்தது கிடையாது. ஸோ முதல் தடவை கர்ணனை பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து அந்த அட்ராக்ஷன் வரும். அர்ஜுனனை பார்க்கும் பொழுது கூட அது வராது. ஆக்சுவலி கர்ணனை பார்க்கும் பொழுது தான் அது வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அவங்க வந்து கர்ணனை பத்தி கேட்பாங்க. அப்ப வந்து அவர் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டோன்னே, அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க மாயைன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்ககிட்ட கேட்பாங்க, நீ வந்து அந்த கர்ணனை பார்த்ததானே அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த காட்சி வந்து வெண்முரசு நாவல்ல வரும். ஸோ நீ கர்ணனை பார்த்ததானே அப்படின்னு கேட்கும் பொழுது மாயை சொல்லுவாங்க, ஆமா பார்த்தேன், அவரு உடம்புல வந்து ஒரு கவசத்தை போட்டிருந்தாரு, பொற்கவசம் மாதிரி இருந்துச்சு, அந்த கவசம் என்ன வழக்கம், அது எங்க போடுவாங்க அது? மாயை சொல்லுவாங்க, இல்ல நான் எதுவும் பார்க்கலையே, அவரு அங்கவஸ்திரம் மட்டும் தானே போட்டிருந்தாரு, அங்கவஸ்திரமும் ஒரு துணி, ஸோ அது மட்டும் தானே போட்டிருந்தாரு அப்படின்னு. அப்ப திரௌபதி அமைதியா இருந்துருவாங்க. ஸோ வந்து யாரு கர்ணனோட மனசை வந்து அறியறாங்களோ ஆக்சுவலி அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பொற்கவசம் வந்து கண்டுக்கு தெரியுமா. ஸோ அந்த நாவல் அப்படி சொல்லுவாங்களா. ஸோ வந்து கிருஷ்ணர், திரௌபதி, பீஷ்மர் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து கர்ணனோட பொற்கவசம் வந்து கண்ணுக்கு தெரியும், மற்றவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படிதான் வெண்முரசு நாவல்ல போட்டிருக்காங்க. ஸோ வந்து அப்ப திரௌபதி வந்து போயிடுறாங்க. திரௌபதி போயிட்டோன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா, அவருக்கு தாழ்ந்த குலத்தை சேர்ந்து அப்ப அவங்க மாஸ்டர் பிளான் எல்லாம் போடுவாங்க பாருங்க, பாண்டவர் கல்யாணம் பண்ணணும், சக்கரவர்த்தி ஆகணும். ஸோ அதெல்லாம் அவங்க பிளான் போட்டோன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பாண்டவர் கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து சுயம்பரத்துல வந்து நம்ம கர்ணனை வந்து அவங்க அவமானப்படுத்தி அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அனுப்பி விட்டோன்னே அப்படியே நாட்கள் போய் அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, லைக் அந்த சூதாட்டம்லாம் தோத்துட்டு பாண்டவர்கள் தோத்துருவாங்க, பாஞ்சாலியை வச்சு தோத்துருவாங்க. அதுக்கப்புறம் திரௌபதி என்ன பண்ணுவாங்கன்னா, திரௌபதி அவமானப்படுத்த இழுத்துட்டு வருவாங்கல்ல. ஸோ அந்த நேரத்துல வந்து அவங்க கர்ணன் கிட்ட வந்து எப்படி ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியாது. ஏன்னா வந்து அவங்க வந்து கர்ணனை வந்து அவமானப்படுத்திடுவாங்கல்ல. ஸோ வந்து ஹெல்ப் கேட்கணும்னு எப்படின்னு தெரியாது. ஸோ நம்ம கர்ணன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தோம்னா, இவங்க வந்து ஹெல்ப் கேட்கல அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா இவங்க என்ன நினைப்பாங்க, அவர் என்ன நினைப்பாரு, நம்மளை பத்தி நம்ம ஹெல்ப் கேட்ட நம்ம அவமானப்படுத்திடுமே அப்படின்னு. இது வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலை பார்த்தீங்களா. ஸோ வந்து இதுதான் வந்து அவங்களோட காதல வந்து ஒருத்தவங்களுக்கு அவங்களால சொல்ல முடியாம போன காரணமே இதுதான். இவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க வந்து இப்படி நினைப்பாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கர்ணன் அவங்கள வேசின்னு சொல்லிட்டோன்னே இவங்க மனசு உடைஞ்சு போயிடுறாங்களா. நம்மளை பார்த்து வந்து இவ்வளவு பெரிய ஒரு மாவீரன் வில்லாளன் நம்ம மனசுல இருக்கிற ஒரு ஆண்மகன் வந்து நம்மளை பார்த்து வேசின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிரும். பிறகு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆக்சுவலி காப்பாத்துறதுக்கு தான் அவர் நம்மளை வேசின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு இன்சிடென்ட். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் இவங்க வனவாசம் போவாங்க. அதுக்கப்புறம் போர் நடக்கும். போர் எல்லாம் பாண்டவர்கள் ஜெயிப்பாங்க, கௌரவர்களும் தோப்பாங்க. ஸோ வந்து 17வது நாள் வந்து கர்ணன் இறக்கும் பொழுது வந்து கர்ணன் இறந்து வர பாண்டவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும், இந்த மாதிரி கர்ணன் தான் தன்னுடைய அண்ணன் அப்படின்னு தெரிஞ்சு கிருஷ்ணராத்தையும் சொல்லிடுவாரு. ஸோ எல்லாமே அழுவாங்க. குந்தி வந்து அழுவாங்க, அவங்களோட ரியல் அம்மா, கர்ணனோட ரியல் அம்மா வந்து அழுவாங்க. ஸோ இதெல்லாம் அப்படி நடக்கும் பொழுது திரௌபதி வந்து அவங்களோட பாசறைனா அந்த கேம்ப் மாதிரி, அந்த போர் நடக்கிற இடத்துல கேம்ப் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பாசறையில வந்து கதறி அழுகுறவங்க யாருன்னு பார்த்தா திரௌபதி தான் கதறி அழுவாங்க ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் திரௌபதி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வெண்முரசுல வந்து அந்த போர் நடந்து முடிகிற வரைக்கும், கர்ணன் இறக்குற வரைக்கும் வந்து
திரௌபதி வந்து வயசாவே ஆக மாட்டாங்க. பிகாஸ் அவங்க அக்னில இருந்து பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பாண்டவர்கள்லாம் வயசாவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அந்த வயசுலாம் ஏறும். ஆனா திரௌபதி, இந்த பாண்டவர்களுக்கே சந்தேகம் இருக்கும், திரௌபதி ஆக்சுவலி ஒரு மனித பிறவி தானா, அவங்களுக்கு வயசாவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க பாண்டவர்கள்லாம். ஆனா கர்ணன் எப்ப இறந்து போறாரோ ஃப்ரம் தட் டே வந்து திரௌபதி வயசாக ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க, அவங்க ஃபுல் சைலண்ட் ஆயிடுவாங்க, யார்கிட்ட பேச மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச, நம்மளோட மனசுல இருக்கிற ஒரு லவ், ஒரு காதல், ஒரு அந்த காதலுக்கு சொந்தக்காரவங்க வந்து இல்லாம போனோம்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு வந்து நம்மளே ரியல் லைஃப்ல வந்து அனுபவப்பட்டிருப்பீங்க. ஸோ வந்து அது இல்லாம போகும் பொழுது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஸோ அதை தான் அந்த இடத்துல வந்து அவங்களும் அனுபவிக்கிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் போன ஒரு காதல் வந்து கர்ணனுக்கும் திரௌபதிக்கும் இருந்துச்சு. அதை நிறைய பேர் பேச மாட்டாங்க. நானும் நிறைய இடத்துல படிச்சது இல்லை. வெண்முரசுல வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் வந்து விஷயம்லாம் கேதர் பண்ணும்போது, ஓ இவங்களுக்குள்ள மகாபாரதத்துல வந்து இவங்களுக்குள்ளேயும் காதல் இருந்திருக்குது, அதை நம்ம சொல்ல மாட்டோம், சொல்லாம போன ஒரு காதல் அது ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ வேற ஏதாவது நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா என்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு, ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அண்ட் என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.